அம்மம்மா தம்பி என்று நம்பி அவன் உன்னை வளர்த்தார். தாய் என்றும் தந்தை என்றும் தன்னை நினைத்தார். அது உனக்காக வாழ்ந்த உள்ளவும் அல்லவோ. அம்மம்மா தம்பி என்று நம்பி அவன் உன்னை வளர்த்தார். அம்மம்மா தம்பி என்று நம்பி அவன் உன்னை வளர்த்தார். தாய் என்றும் தந்தை என்றும் தன்னை நினைத்தார். அது உனக்காக வாழ்ந்த உள்ளவும் அல்லவோ. கையில் வைத்து காத்திருந்தால் காலடியில் காத்து நிற்கும் நன்றி மிக்க நாய்கள் உள்ள நாடு. இதில் சொந்தமின்றி வந்தமின்றி வந்த வழி நினைவுமின்றி பிள்ளைகளும் பிறந்திருக்கும் வீடு. ராம நாடகத்தில் 3 தம்பிகளில் உள்ளம் கண்டேனே. நல்ல பாரதத்தின் 4 தம்பிகளை நானும் கண்டேனே. ராம நாடகத்தில் 3 தம்பிகளில் உள்ளம் கண்டேனே. நல்ல பாரதத்தில் 4 தம்பிகளை நானும் கண்டேனே. இது நாடகமா அது நாடகமா, இது நாடகமா இது நாடகமா. இனி நான் காணும் தேசம் கொஞ்சம் அல்லவே. நான் இது போன்ற தேசத்தில் வந்ததில்லை. அம்மம்மா தம்பி என்று நம்பி அவன் உன்னை வளர்த்தார். தங்கை என்னும் இளைய கன்று தாய் வீடு வந்ததென்று என்னுடைய நாடகத்தில் காட்சி. அவள் கொண்டவனை பிரிந்து வந்து கோலம் கொண்டு நிற்பதற்கு கண்டதற்கு இன்னொருவன் சாட்சி. கண்ணில் நீர் பெருக சீதை நின்றதில்லை கண்ணில் தெரிகிறது. அண்ணன் கொண்டதுய தம்பி லட்சுமண நெஞ்சில் எழுகிறது. கண்ணில் நீர் பெருக சீதை நின்றதில்லை கண்ணில் தெரிகிறது. அண்ணன் கொண்டதுய தம்பி லட்சுமண நெஞ்சில் எழுகிறது. அது பாசமன்றோ இது வேசமன்றோ, அது பாசமன்றோ இது வேசமன்றோ. அவன் ராஜாதி ராஜனுக்கு இல்லை அல்லவோ. இந்த ராஜமாக்கு அங்கே துணை அல்லவோ. அம்மம்மா தம்பி என்று நம்பி உன்னை வளர்த்தார். தாய் என்றும் தந்தை என்றும் தன்னை நினைத்தார். அது உனக்காக வாழ்ந்த உள்ளவும் அல்லவோ. அம்மம்மா தம்பி என்று நம்பி அவள் உன்னை வளர்த்தார். வாங்க உனக்குன்னு ஒரு நாள் வச்சிருக்காப்ல. நாங்க ஆர்டர் பண்ணிக்காரரு நாங்க காட்டு காவலுக்கு போறோம். காட்டிட்டு போறீல திறமையை காட்டிக்கொண்டு காட்டு காவலுக்கு போறோம். போறதுக்கு முன்னாடி நான் ஒருத்தரை மனசுல வச்சிருக்கேங்க. நீமானா ஏம்மா இப்படி வட்டார மனசுல வச்சுக்க நாங்களே எங்கம்மா போறது? என்னங்க உங்களுக்கு அப்பானா எனக்கு என்ன வேணும் அப்படி சொல்ல வரீல? மனசுல வச்சுக்க. ஆனா பேர் சொல்ல மாட்டேன். பேர் சொன்னா கட்டிக்க பேர் சொன்னா ஆயுசு குறைஞ்சு போயிருமா. என்னது நல்லா திம்பாரு. வெண்ணெய்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால அவருக்கு எப்படி தெரியுமா நான் மனசுல வச்சிருக்கேன். சொல்லுங்க நல்லபடியா சொல்லு. லாலி லாலி லாலா லாலி லாலி லாலா லாலி லாலி லாலா
என்னத்தலக்கு நான் குறைச்சல் மாதிரி தான் கட்டுறேன். நான் என்னத்தல குறைச்சல்? ஆள்ல குறைச்சலா, அழகுல குறைச்சலா, மண்டையில குறைச்சலா? அன்னைக்கு பார்த்தா கூட ரொம்ப நல்லா இருக்கீங்க. நல்லா இருக்கீங்களா? உங்க ஆசீர்வாதம். இருந்தாலும் இன்னொருத்தி வருவாங்க. அழகின அழகி அவளல்லவோ அழகி. இன்னொருத்தி வேலைக்கு புதுசா சேர்ந்திருக்காங்க. இன்னொருத்தி தான் சொப்பன சுந்தரி வருவா பாருங்க. ஆமா வருவா அப்ப பாருங்க. அவ மலைக்குல எங்கே போறிய? உனக்கு இருக்க போறல பல சொல்லியிருக்கேன். போங்க போங்க போயிட்டு வாங்க. எனக்கும் சேர்த்து பேஞ்சிட்டு வாங்க. எங்கள் அத்தை அவர் தான். எந்திரிங்க சாமி, என்ன இப்படி படுத்துட்டீங்களே? உங்களை தான் பார்த்து பார்த்து நான் பேசிக்கிட்டே இருக்குது இப்போ பார்த்தாலும். அது சரி. ஏன் என்ன ஆளுல பூரா காணவே எங்கே கிளம்பிட்டாங்களா? தானே இவ்வளோ நேரம் ஆனால் பார்க்கலாம். என்னடா இது, என்னடா அது அழிய விட்ட கம்மா மாதிரி கிடக்குறாங்களே என்ன தம்பி? அம்புடு தூங்குறேன், முரட்டு தூக்கம் இருக்கட்டும். என் கம்பெனி ஒருத்தி வருவாள், வந்தாளா? கதிரவா வந்தாளா? ஜில்லு ஜில் 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 ரமாமணி வந்தாளா இல்லையா? ஆளை தேர்னாளா? நீ என்ன சொன்ன? அறா சொன்னாங்க நெஞ்சோடு அடி, நெஞ்சுக்கு அடி. சரி இருக்கட்டும். அடியே ஜில்லு ஜில்லு அவள் வந்தாத்தான் அந்த இடமே கலகலப்பு உண்டாகும். அடியே ஏதோ இருக்கண்டி. சல்லுப்பா சொல்ற என்ன வாழ்க்கை? நாய்க்கு வேலை இல்லை, குத்த வைக்க நேரம் இல்லை. நம்ம பொழப்பு இப்படி நாய் பொழப்பா அப்படித்தானே இருக்கு. என்ன பண்ணி தொலைறது? சரி அதுலயும் இந்த ஆம்பளை பையில கூட பரவாயில்லடி. நினைச்ச இடத்துக்கு போகலாம், நினைச்ச இடத்துக்கு வரலாம், நினைச்ச மாதிரி தெரியலாம்டி. ஆனா நம்ம பொம்பளை பிள்ளைய அப்படி கிடையாது. அப்படி இருக்க முக்கூடாதடி. 3 வருஷம் வரைக்கும் தான் நம்ம ஒழுங்கா இருக்கலாம். 3 வயசுக்கு மேல நம்ம மொட்டை குண்டியா தெரிய முடியுமா? அது எப்படி சொல்லுவாங்கல்ல, ஏய் நீ பெரிய பிள்ளை ஆயிட்ட, வர வர சின்ன பிள்ளைல நீ இப்படி அடக்க உடக்கமா இருக்கணும், நீ டவுசர் போடணும், நீ கவுன் போடணும் சொல்லி கொடுப்பாங்கல்லடி. ஆனா ஆம்பளை பிள்ளைக்கு அப்படி கிடையாது. 10 வயசு எருவும் போயிட்டா இருந்தாலும் எருவு மாட்டு பிள்ளைக்கு சும்மா மொட்டை குண்டியா தான் தெரிவாங்க. அவங்களுக்கு பாதுகாப்பு அப்படி. ஆமா நம்ம உடம்பு அப்படி இல்லடி. சரி இருக்கட்டும். சரி ஒரு சின்ன விஷயம் கேட்கவா? என்னடி? கேளு, நல்லா கேளு. நீ யாரையாச்சும் காதல் பண்ணிருக்கியா? இது வரைக்கும் நான் யாரையும் பண்ணதே இல்லடி. நிஜமா? ஆமாடி. எப்படி சொல்ற? அரண்மனைக்குள்ளே நான் தோழி அம்மாவோட இருந்துட்டேன். வள்ளி அம்மாவோட காதல் பண்ணது இல்ல. நான் தோழியாவே இருந்துட்டேன். அதனால வெளியில நான் வந்ததே இல்லடி. காதல் பண்ணதில்ல? இல்ல. என்ன காதல் பண்ணது இல்லைங்கிற? வாட்ஸ்அப்ல 250 பேர் வரேன். ஏய் நான் வாட்ஸ்அப்பை திரும்ப ஏன்டி நீ வேற? 251 கண்ணே சிதப்பா. சரி இருக்கட்டும். நான் அப்படி கிடையாது. இந்த கூட்டத்தில் ஒருத்தர் காதலிக்கிறேன். யாருடி? இந்த கூட்டத்தில் தான் இருக்காரு அவர். ஏ சொல்றி யாருன்னு சொல்லி? இதே இடத்துல தான் உட்காந்துருக்காரு. ஏ யாருன்னு சொல்லுடி அடையாளத்தை. வேற கையை ஊண்டிருச்சு 2 பேரும். கையாட்டிக்கிட்டா கையை ஊண்டிருச்சாந்தா மல்லிகை போச்சு. உனக்கு போய் சாதகத்தை பார்த்துக்கன்னே, சாதகத்தை பார்த்துக்க. கையை ஊண்டிருச்சுனாலே நாடகம் கிடப்போகுதுன்னு அர்த்தம்.
கையை நிமிஷம் சரி சொல்றி. யாரு ஆவலா இருக்குடி. ஆள் யாருன்னு சொல்லவா? சொல்லுடி. இந்த கூட்டத்துல தான் உட்காந்துருக்காரு. அவருக்கு அடையாளத்தை சொல்றேன். அவரை கண்டுபிடிச்சு இந்த அடையாளத்தை 5:30 மணிக்கு சொல்ற அடையாளத்தையா? அதை சொன்னா நாடகம் முடிஞ்சு போக முடியும். ராதா அப்பாளா? நான் சொல்லவா? சொல்லுடி. ஆள் பார்க்க நல்ல உயரமா இருப்பாரு. அப்ப உயரமா இருந்தா எல்லாமே பெருசு பெருசா இருக்குமே. அதானே ஓம்பத்தி ஒண்ணே விட்டு. காலு கையில ஆளு உயரமா இருந்தா வச்சுக்க. கைய கால நீளமா பெருசா இருக்கு. உயரமா இருப்பாரு. இன்னொரு விஷயம் சொல்லவா? சொல்லுடி. வெள்ளை சட்டை. வெள்ளை சட்டை போட்டிருப்பார். நிறைய பேர் வெள்ளை சட்டை போட்டிருக்காங்க. இந்த பாரு மிருதங்கார கூட வெள்ளை சட்டை போட்டிருக்காரு. நான் ஒண்ணு சொல்லவா? மண்டையில மசர் இருக்காது. மண்டையில மசர் இருக்காதா? சுத்தமா இல்ல. உருட்டி விட்ட பானை மண்டை மாதிரி இருக்கும். இவர் பொந்தகை இல்லை. நீங்க உட்காருங்க போங்க. என்ன அந்த பிள்ளைய குறுகுறுமாக்குறீங்க? ஒழுங்கு மரியாதை போய் உட்கார். ரப்ப அந்தும் வந்து அவருக்காக வேண்டியதான் நான் 1/2 இன்ச்சு பவுடர் ஏற்றிருக்கேன். உனக்காகத்தான் தொப்புல பார்த்துட்டு நிம்மதியா உட்காரு. தொப்புல பாத்தியா இல்லையா? மச்சான் நீங்க கவலைப்படாதே மச்சான். நாளைக்கு உங்க நான் பவனு கூட்டி போறேன். ஆமா. ரஞ்சு சொல்லுடி. என் தொப்புல காட்டிட்டேன். உன் தொப்புலையும் காட்டி விடு. அதோட ஒரு வாட்டுக்கு படுக்கட்டும். படுங்க. பொம்பளைனா அச்சா மடம் ஞான பயிர் போயிருக்கணும். பைப்பு கிடக்குடி. உன் பைப்பை கொண்டே குப்பையில போடு. 2 இன்ச்சில் கிடக்கு. ரொம்ப நாளா துருப்பிடிச்சு கிடக்கு. சரி சொல்றி. சொன்ன அடையாளத்தை கண்டுபிடிச்சியா? வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டை. வெள்ளை சட்டை. மண்டையில மசர் இருக்காது. மண்டையில மசர் இல்ல. இதுல இன்னொரு விஷயம் சொல்லவா? என்னடி சொல்றி? ஆள் குலுங்கி குலுங்கி சிரிக்கிறாரு பாரு. அடியா மாயவள மாதவன் எனக்கு பின்னால பாத்தியா? அங்க மரச்சி நிக்கிறாரு. அதே அவரை ஜூம் பண்ணி எடுங்க. மாயவள மாதவனே அவர்தான் பின்னால இருக்காரு. அத்தான் அவங்கள வெக்கத்தை பாருங்க. அடே அவர் பேரு நான் கேட்க மாட்டீங்களா? அவர் பேரு கேட்டுரு. அதையே அவர் பேரு கவட்டடி கந்தசாமி. களப்படியா? கவட்ட அடிடி. கபடு கபடு இருக்கா இல்லையா? ஏண்டி கவட்ட ஏகிற அடிப்பாரு அவரு. ஆமா சின்ன பிள்ளை பிறக்கும் போது வெக்கத்தை பாரு. அடேங்க அப்பா வெக்கமா திரும்பிக்கிறாளே. அதான் வெக்கப்படாதே. அதான் நல்ல கையில போட்டு மூடிக்கங்க மூஞ்ச. அதாங்க வெக்கப்படாதே. ஆமா முகத்தை பாருங்க. அடே ரொம்ப நேரமா ஒரு மாதிரி பாக்குறாரு. எதுக்காக பாக்குறாரு? எதுக்கு? இந்த பக்கம் தொப்புல காட்டவும் தெரியல. அதான் அங்கிட்டு பாருங்க லேசா. சரி ரஞ்சு ஆசை தீர்ந்துருக்கும் நேரம். தொப்புல பார்த்துட்டாருல. இன்னையோட அவர் குலசாமி வந்த மாதிரி. சரி இருக்கட்டும். சரி நீ வந்துட்ட நானும் வந்துட்டேன். ஆமா இடத்துக்கு யார் வரணும்? இந்த இடத்துக்கு தலை வள்ளியம்மா வரணும்ல. அம்மா வந்தா எங்க லவ் மேட்டரை சொல்லி ஒரு எங்க அத்தான. கவலைப்படாதடி நான் அவளுக்கு உயிர் தோழி. எனக்கு உயிர் தோழிதா. ஆனா அவரை நீ தான் சேர்த்து வைக்க சொல்லு. அவட்ட சொல்லி இந்த இடத்துக்கு தள்ளியம்மா வந்த உடனே உன் காதலை எடுத்து சொல்றேன். இல்ல அப்படி அவரை முடியலைனா அவரை சரியான அவருக்கு பக்கத்துல உட்காந்துருக்காருங்க. வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டை. மண்ட சிரிப்பை பத்தில அவங்க அதுக்கு மேல இப்ப 2 பேரும் அடிச்சுக்க போறாங்க. நல்ல உங்களே ஏன்டா கரெக்ட் பண்றேன்னு சொல்லி. சரி சரி அவரையாச்சும் ஏற்பாடு பண்ணலாமா? ஏற்பாடு பண்ணலாமா வேணாமா? கண்டிப்பா சொல்றேன். உன் கதை நான் நிறைவேற்றி வைக்கிறேன். எனக்கு அந்த வேலைக்கு நான் ஒத்து வர மாட்டேன். எனக்கு வழுக்க மண்டையை தள்ளி விடு. நீ இளநி மண்டையை வச்சுக்க. அப்படி சொல்ல வரியா? நீ இளநி மண்டையை எனக்கு தள்ளி விடு. நொங்கு மண்டையை நீ வச்சுக்க. ஆனா 2 மண்டை எப்படி மண்டை பாத்தியா? மண்டு ஒரு சேர போறது. 2 பேரும் பார்த்து சிரிச்சுக்கிறா. ஆனா ஒரு விஷயம் என்னடி? இந்த 2 மண்டையும் எங்கேயும் கோயில் வாசல்ல போய் படுக்க கூடாது. ஏண்டி? தேங்காய் உடைக்கிற கல்லுன்னு இதுல போட்டு உடைச்சாலும் உடைச்சிருவாங்க. அப்படியா? மண்டை வலுவலன்னு இருக்கடி மொசைக்கல் மாதிரி. மண்டையே இப்படி இருக்க. அதானே அவர் மண்டையும் உன் தொண்டையும் சேர்ந்தா எப்படி இருக்கும்? அதோ அம்மா கூடுமா? அம்மா 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 வள்ளி அம்மா கம் கேர். அம்மா அம்மா அம்மா. ஆஹா யாரோ கற்பழிச்சிட்டாங்க. அம்மா வாங்கம்மா வாங்க. ஆஹா மாமரத்து குயிலு அடிமஞ்சமிடும் மயிலு பார்க்காம போகாதம்மா. மஞ்ச வீடு மயிலு பார்க்காம போகாதையா. ஓ வீரா போகாதையா. மஞ்ச வீடு மயிலு பார்க்காம போகாதையா. ஓ வீரா போகாதையா. நேத்து கொடுத்த முத்தா நெஞ்சல் எடுக்கினத்தா. நேத்து கொடுத்த முத்தா நெஞ்சல் எடுக்கினத்தா. ஒன்னே ஒன்னே கண்ணே கண்ணே இந்த படையா. மாமரத்து குயிலே மஞ்ச வீடு மயிலு பார்க்காம போகாதையா. ஓ வீரா போகாதையா.
என்ன அம்மாவுக்கு வணக்கம் சொல்றியா? கொலாடியில் தண்ணி குடிக்கிறியாடி? ஆமா ஆமா இவளுடைய நடையும் இவளுடைய உடையும் இவளுடைய பாணிப்பு எப்படி இருக்கு பாத்தீங்களா? எப்படிமா இருக்கு? பணிவா இருக்காங்க. பணிவு இருக்கணுமா? பணிவு இருந்தாதே அவ பொம்பளை. என்னமோ இவங்க சொல்றாங்களே, என்ன சொல்றாங்க? நடையழகும் உடையழகும் என்ன சொன்னீங்க? அது எனக்கு தெரியும். ஐயோ எனக்கு அதெல்லாம் வராது. சுட்டு போட்டாலும் வராது. தெரியுமா? என்னமா உங்க ட்ரைனிங் சாமிக்கே பறக்காதுமா. என்ன சொல்றீங்க? வணக்கம். வணக்கம்மா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? உங்க அப்பா வந்தாருமா? எங்க அப்பா எங்க வந்தாரு? இங்கே தான் வந்தாரு. எதுக்கு வந்தாரு? எதுக்கோ வந்திருக்கேன். அடையாளம் தெரியாம வந்திருப்பான். உங்கள்ட்ட வந்துட்டு போனாரா? ஆமா. ஒன்னேட்டே வந்தாரா? ரெண்டு தடவை ஃபர்ஸ்ட் வந்தாரு. வந்தாரா? எதுக்கு? ஐயோ ஆட்டி காவல போக்கூடிய விஷயத்தை சொல்லிட்டு பறக்காம. ஏய் ரஞ்சு போன்ட்ட வந்தாரா? என்கிட்ட வந்து போய். ஐயோ வாட தாங்காம செத்துறப்பானடி. இல்லடி. உன்கிட்டே வந்து உசுரா போவையில. ஆமா. அவன்ட்ட வந்துட்டே உசுரா போவையில. என்கிட்ட வரது என்ன தப்பு? ஐயோ வள்ளியம்மா ரெண்டு அடி தள்ளி போகுது. ஏன் அப்படி? உண்மையிலே சரி. எங்க அப்பா வச்சிருக்கேன் உலகமே கேவலப்படுத்துற மாதிரி இருக்கேன். உங்க அப்பா என்னை வேலைக்கு வச்சிருக்காரு அப்படி சொல்லுங்க. வச்சிருக்க கூட சொல்லணுமா? வந்துட்டு போனாரு. யாரோ எப்படியோ என்னமோ பண்ணி போட்டாங்க. அப்படி நினைக்கல. நீங்க அன்பான வணக்கத்தை சொல்லிருக்கீங்க. உங்களை எங்க அப்பா எதுக்கு வச்சிருக்காரு? உங்க அப்பா வந்து வேலைக்கு வச்சிருக்காரு. வேலைக்கு வச்சிருக்காரா? ஆமா. இவ போய் உங்க பாக்குற வேலையெல்லாம் நல்லா இல்லையா? உங்களை வச்சிருக்காங்க. இல்ல இப்ப நல்லா தான் பாப்பா. அப்படியே உங்களை வச்சிருக்காங்க. இப்ப கொஞ்ச நாள் நரம்பு பிரச்சனை உங்க அப்பாவுக்கு. சரி. அதனால வேலை தூக்கி அதனால எடுக்க குடுக்க பாக்க வைக்க அப்பா வேலை ஒரு வழியில இருந்தா நீங்க அப்பாவை கூடவே இருந்து பார்க்கணும். நம்ம தான் எப்பவும் பாத்துட்டு இருக்காங்க. என்னை அம்மான்னு கூப்பிடல. நான் அழைத்த காரணம் உங்க அப்பாவுக்கு பிடிச்ச சாப்பாடு என்ன தெரியுமா? என்ன சாப்பாடு? அவருக்கு புளியோதரை ரொம்ப பிடிக்கும். எங்க அப்பாவுக்கு? ஆமா. சொல்லவே இல்லை எங்க அப்பா. அவருக்கு புளிய ஊத்தி கொடுத்தோம்னா சரி. சரி. புளித்தி குழம்பு அப்படி சாப்பிடுறாரு. புளி ஊத்தி குழம்பு. அந்த புளி குழம்பு ஊத்தி நல்லா சாப்பிடுவாங்க. உங்களுக்கு நல்லா தெரிஞ்சு. ஆமா இவன் நாள் இருந்தால எங்க தோழி அதை தெரிஞ்சுக்கவே இல்லையே. என்னம்மா? நீங்க எங்க அப்பால பார்த்த நிமிஷமே கண்டுபிடிச்சீங்க. கைய புடிச்ச உடனே சொல்லிடுவேன். அப்படியா? ஆமா கைய கொடுங்க. என் கைய பாருங்க. கொடுங்க பாருங்கம்மா. கிடத்துல வாங்க. கை நல்லா இருக்கே. வலுவலுன்னு இருக்கு. ஏய் என்னடி பொம்பளைக்கு பொம்பளை இப்படி தடவுற? அப்படி கிடையாதுமா. ஒரு ஆம்பளை தான் ஒரு பெண்ணிய தடவுற. நீ என்ன தடவுறடி? ஐயோ தப்பாவே யோசிக்கிறீங்க. எங்களுக்கு வந்து குறிப்பிரின் தன்மை உண்டு. அப்படியா? கையா புடிச்சோம்னு வெச்சுங்க. கரெக்ட்டா சொல்லிடுவான். என்ன நடக்குன்னு சொல்லிடுவேன். எங்க சொல்றீ பாப்போம். தடவாம சொல்லு. அம்மா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது எதுன்னு சொல்லவா? எது? உங்களுக்கு வந்து எப்பவுமே சாப்பாட்டுல சாம்பார் ரொம்ப பிடிக்கும். பிடிக்குமா இல்லையா? உண்மையிலே செய்தாரி. சாம்பார். எனக்கு சாம்பார் ரொம்ப ரொம்ப. இவ கையை கொடுங்க சொல்லுங்க. இவ கையை பாருங்க. தள்ளி போடுங்கட்டு. தாளி கை என்னடா அது? அது எரும மாட்டு தோல் மாதிரி. ஆனா இவளுக்கு என்ன பிடிக்கும் தெரியுமா? என்ன பிடிக்கும்? ஏய் உண்மையை சொல்லு. உனக்கு மண்டை குழம்பு தானே ரொம்ப பிடிக்கும். மண்டை குழம்பா? இல்ல புண்டை குழம்பு. கருவாட்டு மண்டை குழம்பு. சரி அம்மா ஓடியாமா. சரி இருக்கட்டுமா. யாருக்கு எந்த குழம்பு பிடிச்சாலும் சரி, யாருக்கு எப்படி எந்த வேலைக்கு வந்திருக்குமோ அந்த வேலையை சரியா பார்க்கணும். அப்பா என்ன சொன்னா? காட்டு காவல் பார்க்கணும். என்னிட்ட வர சொன்னாரு. காட்டுக்கு காவல் பார்க்க போகணும்னு சொன்னோனே நான் ரொம்ப வேதனைப்பட்டேன். நம்ம ஏன் பொம்பளை நாடி பொம்பளை ஒரு அடக்க ஒடுக்கமா இருக்கு. ஏன் இப்படி என்ன பிடிக்குது? பொம்பளை நான் 9 முண்டையா? நான் அப்படி போய் ஒன்னு சொல்லிடுறேன். ஓயாம பொம்பளை ஏன் கேக்குறேன்? பெண்கள் அப்படி எதோ மூடணும். இங்க பாரு. பெண்கள் எதை மூடணுமோ அதை மூடணும். ஆமா ஆமா. அதெல்லாம் விட்டு இப்படி பார்த்தா வச்சுக்க பார்க்க என்ன நினைக்க மாட்டாங்க. இதுதான் உங்களுக்கு சின்ன பிள்ளைங்க சரியா இருக்கு. என்னடி? என்னைக்குமே எல்லாத்தையும் மூடி வைக்க கூடாதுமா. மூடி வச்சோம்னு வச்சுங்க பாத்துக்கிட்டே இருப்பாங்க குறுகுறுன்னு. அந்த பத்தியா கதிரவன்லாம் வீட்டையே சுத்துவேன். ஆனா எடுத்து காட்டிட்டோம்னு வச்சுக்கோங்க. ச்சே இப்படித்தான் இருக்கு கர்மம். இதுக்காதுங்க நீ இப்படி சுத்தலாப்ல ஒரு 15 நாள் ஐயா வேல்ல ஏற விட மாட்டேன். அங்க இருந்து கேரி போயோட ஓடியாருவேன். ஆனா லபக்குன்னு எடுத்து பீரான காட்டிட்டான். சீ கர்மம் இதுக்கு தானா? அப்படி இந்த மாரப்ப எடுத்து காமிச்சாலும் ஓடிடுவேன். அதோட வரக்கூடாது. பத்திரமா வச்சுக்க. ரொம்ப அழகா இருக்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பெண்மணில இவதான். ஆமா பெண்ணு. அப்படியே இருக்காது. அதனால அப்பா சொன்ன வார்த்தையை தட்டக்கூடாது. அப்பா பேச்ச தட்டினா தரதல பிள்ளைன்னு சொல்லுவாங்க. அதனால வந்த விஷயத்தை முதல்ல சொல்லணும். எந்த விஷயத்துக்கு வந்து அந்த விஷயம் சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும். அதனால என்ன சொல்ல போறீங்க? எஜின்ஜன்னா கடிஜனா 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 எஜின்னா கடிஜனா கடிஜனா கடிஜனா
வந்துருச்சு. ஆமா. இருக்கிற இந்த 15-20 பறவை தான் இருக்கு. சரி. இந்த பறவைகளுக்காக நீங்க ஒண்ணு செஞ்சே ஆகணும். எப்படி? இன்னைக்கு நீங்க ஆடுற ஆட்டம் நாளைக்கு நடக்கிற நடத்துல யாரும் ஆடக்கூடாது. உங்க ஆட்டத்தை நீங்க காட்டுங்க. இந்த மேலே போடுங்க 2 ஆட்டம். கண்டிப்பா கூப்பிடுறேன். கண்டிப்பா இருவரும் ஆசீர்வாதம் வாங்கி கண்டிப்பாமா என்னையும் கூப்பிடுங்கம்மா. கண்டிப்பா உங்களுக்கு இல்லாமலா நீங்க கவலைப்படாதீங்க. வர்ற ஆளுகளுக்கு உடனே கண்டிப்பா சோ சோ